பார்த்தீங்கன்னா பிரதமர் மேலே புகார். இங்கே தமிழ்நாட்டில் 2 பேரை தூண்டி விட்டு ஸ்டாலின் பண்ணுற வேலை தான். திமுக எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. முதுகெலும்பு இல்லாதவங்க மற்றவனை தூண்டி விட்டு கேஸை போட சொல்லுவாங்க, மற்றவனை தூண்டி விட்டு புகார் கொடுக்க சொல்லுவாங்க. அது எங்கடா அப்போ ரூட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக போய் கோபாலபுரத்தில் தான் நிற்கும். இப்போ செனட் ஆஃப் ரோட்டில் போய் நிற்குது, வேளச்சேரியில் போய் நிற்குது, ஸ்டாலின் பங்களாக்கள் அங்கேருந்து தான் அந்த தூண்டுதலே வருது. அப்படி தூண்டி பிரைம் மினிஸ்டர் மேலே, மோடி மேலே ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. என்னென்னா மத உணர்வுகளை தூண்டுபடி பேசினாராம். மத உணர்வுகளை தூண்டும் விதத்தில் பேசினார். அது ஒரு கருணாநிதி டிவின்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதில் பிரதமர் மீது வழக்கு பதிவுனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, எஃப்ஐஆர்னால் என்னன்னு தெரியாது, புகார்னால் என்னன்னு தெரியாது. ஒரு புகாரை கொடுத்துட்டு வழக்கு பதிவு எவனுக்கு முதுகெலும்பு இருக்குது தமிழ்நாட்டில்? எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு முதுகெலும்புள்ள ஒரு போலீஸ்காரன் இழிச்சவாயனா? நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவானா, வழக்கு பதிவு செஞ்சுருவானா? கருணாநிதி டிவின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் என்ன வேணாலும் சொல்ல முடியுமா? வழக்கு பதிவுங்கிற ஒரு புகாரை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த இதே புகாரை காங்கிரஸ்காரன் ராஜஸ்தானில் சேர்ந்தவன் டெல்லியில் போய் கொடுத்துருக்கான். டெல்லி இப்போ எஃப்ஐஆர் போட முடியாத போனால் அடித்து துரத்திருக்காங்க. சட்டங்கிறது தெரியணும்ல உங்களுக்கு. பிரைம் மினிஸ்டரை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, லோக் ஆயுக்துன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த லோக் ஆயுக்துங்கிற அமைப்பில் பிரைம் மினிஸ்டர் மேலே லஞ்ச புகார்கள் இருந்தால் கொடுக்கலாம். மற்ற சாதாரண ஐபிசி அஃபென்ஸுக்கெல்லாம் நீ பிரைம் மினிஸ்டரில் போய் கொடுக்க முடியாது. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட மாட்டான். இப்போ டக்குன்னு இதில் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டில் கோர்ட்டில் போய் 156 சப்செக்ஷன் 3 சிஆர்பிசியில் டைரக்ஷன் கேட்டிங்கன்னா எந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டும் பிரைம் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக கொடுக்க மாட்டான். இதுவரை பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை. லஞ்ச வழக்குன்னா நீங்கள் போய் கொடுக்கலாம் லோக் ஆயுக்தில். அதனால் சட்டமும் தெரியாது உங்களுக்கு. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு என்னென்னா நம்ம இந்த பாலிடால் மேலே போட்டாங்கல்ல, இந்த சனாதன இதை பேசணும்னு சொல்லி பாலிடால் மேலே 2000 வழக்கு போட்டாங்கல்ல. அதனால் பிரைம் மினிஸ்டரில் போடணுன்னா அங்கே போய் மோதி பார்க்குறாங்க. அங்கே போய் மோதி பார்த்து இப்போ இதெல்லாம் புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. புகாரை கிழிச்சு போட்டாங்க டெல்லியில். இங்கே உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் எஃப்ஐஆர் போடுவாங்களா? நீங்களே யோசிங்க. இந்த மாதிரி முட்டாள்களுக்கு எங்கே போகிறது? பாலிடால் மேலே போட்டதுக்காக பழிக்கு பழி வாங்குகிறாங்க. இங்கே கமிஷனர் ஆஃபீஸிலே கேட்டேன், அதை எப்போ கிழிச்சு போட்டோம் சார் நாங்கள். அதனால் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். வாழை ரொம்ப ஆட்டுறாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம், கவுண்டிங்க்கு அப்புறம் வாழை ஒட்ட நறுக்க போகிறாங்க. டெல்லியிலேருந்து எனக்கு வந்த செய்திகள். இதே பிஜேபி திரும்பவும் ஜெயிச்சு மோடி பிரதமராக ஆகிட்டா முதல் வாழை கட் பண்ணுறது ஸ்டாலின் வாழை தான் கட் பண்ண போகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி இவர்களுக்கு ஏற்பட போகிறது. எல்லாம் எப்படின்னா, தப்பு பண்ணுறவன் அநியாய அக்கிரமம் பண்ணுறவன் எப்போவுமே அடக்கி வாசிப்பான். இந்த கூட்டம் தான் என்னால் புரிய முடியும். தப்பு அநியாய அக்கிரமம் அத்தனையும் பண்ணிட்டு துள்ளி வர குதிக்கிறாங்க. அதனால் வெட்ட போகிறாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பிஜேபி ஜெயிச்சிட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி திகாரில் போய் ஸ்டாலின் உட்காருவது உறுதி அப்படிங்கிறது டெல்லி வட்டாரம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இது இன்றைய நிலவரம். அந்த நிலவரத்தை தெரியாமல் வாலாட்டிக்கிட்டு பிரதமர் மேலே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின். விநாசகால விபரீத புத்தி. அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அடுத்தது ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக உறுப்பினர் அட்டை கொடுக்க போகிறாங்க. அந்த அதிமுக உறுப்பினர் அட்டை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவருடைய ஃபோட்டோ, அவருடைய கையெழுத்தோடு கொடுக்க போகிறாங்க. முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் ஃபோட்டோ. எடப்பாடி என்றைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து எம்ஜிஆரை கழட்டி விட சொல்லிட்டார். அதிமுக தொண்டர்களுக்கு நான் முதலே சொன்னேன். அவர் ஆட்சியில் இருக்கும்போது செக்ரட்டேரியட்டில் நான் பல விஷயங்களை எனக்கு செய்தியாக வந்தது. செக்ரட்டேரியட்டில் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிகள், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒருத்தரை கூப்பிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் குறைச்சிருங்க, என் படத்தை கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆள் பாரு. யாரோட போட்டி போடுறாரு பாருங்க எடப்பாடி. பெரிய மாமேதை ஜெயலலிதாவோடையும், இரும்பு பெண்மணி மாமேதை எம்ஜிஆரோடையும், இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவோடையும் போட்டு போடுறாரு அதிசயமாக இருக்கும்போதே. அப்போவே நினச்சேன், இவர் என்னடான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இவர் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இப்போ இதில்
உறுப்பினர் அட்டையில் இவர் பேர் இவர் கையெழுத்து. ஆக இப்போ அதிமுக எப்படி ஆயிடுச்சுன்னா, எடப்பாடியை விரும்புவோர் ஒரு குரூப், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விரும்புவோர் ஒரு அணி, அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். அதிமுகங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக வெறுக்கலை, அவருடைய நடவடிக்கை தெரிஞ்சு தான் இருக்கிறோம். குட்டிச்சோர் ஆக்கிட்டார் கட்சி. அந்த எலெக்ஷனில் ராமநாதபுரம் தொகுதியில் அங்கே ஓபிஎஸ் நிற்க போகிறாருன்னு முதலே செய்தி வந்துருச்சு, எங்களுக்கே செய்தி வந்துருச்சு. அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கார், அவருக்கு வரவேணா. அப்போ இங்கே எப்படிப்பட்ட கேண்டிடேட்டை போடணும்? அதிமுகவில் முகவரியே இல்லாத ஒரு ஆளை தூக்கி போடுறாரு இதில். இப்போ என்னாச்சு, எல்லா அதிமுக காரங்களும் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க ராமநாதபுரத்தில். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எல்லோரும் விசாரிச்சுருக்காங்க. அத்தனை அதிமுக காரனும் ஓபிஎஸ்க்கு போட்டிருக்கான். தான் தலையிலேயே மண்ணை வாரி ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை ஓபிஎஸ் எதிர்த்து நிறுத்த தெரியுதா? சிந்திக்கிற சக்தி இருக்கா அந்த எடப்பாடிக்கு? கேவலமாக ஒரு கட்சியை நடத்துறதுக்கான தலைமை பதவியை நடத்துறதுக்கான ஒரு திறமை வேணாமா? இது அதிமுக எவ்வளவோ அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கும். அத்தனையும் தன்னுடைய தவறான முடிவுகளால் கெடுத்து விட்டார் எடப்பாடி. எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் விட்டு விலகி தூரமாக போய்கிட்டு இருக்கார். அதனால தான் நான் சொல்கிறேன், எம்ஜிஆரை நேசிப்பவர்கள், ஜெயலலிதாவை அவங்கள நேசிப்பவர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எடப்பாடி விட்டு விலகித்தான் நிற்கணும். இவரால் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர முடியாது, ஜெயலலிதா அவர்களையும் கொண்டு வர முடியாது. அதனால் எல்லோரும் விலகி நில்லுங்கள் எடப்பாடியை விட்டு. அதிமுகவையும் எம்ஜிஆருடைய லெகசி, எம்ஜிஆருடைய இதையும் ஜெயலலிதா அவர்களையும் காப்பதற்கு எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம். எங்கள் பின்னால் அணிதிரண்டு வாருங்கள். அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நிறுவுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எங்களால் செய்ய முடியும். எடப்பாடி போன்ற சுயநலவாதிகளை நம்பாதீர்கள்.